Hello guys, welcome back to my channel Jarina Studio. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட 6th லெசனோட எவாலுவேஷன் பார்ட் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which is the opening screen of the open office அப்படினு கேக்குறாங்க. So open office ஓட opening screen என்ன? Star Center, option B. ஓகேவா? Next second question பாருங்க, which option allows you to assign text, table, graphics and other items to a key or a key combination? So அதுக்கு ஆன்சர் என்னன்னா auto text தான் என்ன பண்ணும், நம்மள text, table, graphics இல்லனா items allow பண்ணும். ஓகேங்களா? next third question பாருங்க, which menu contains the numbering options? So numbering options எதுல இருக்கும்னா formatங்கிறதுல இருக்கும், option D. next fourth question பாருங்க, which is displayed at the top part of the window? So windowல top partல எனக்கு என்ன இருக்கும் அப்படினா title bar, option C. next fifth question பாருங்க, what is changing the default appearance of the text? So default appearance of the text அதாவது நார்மலா இருக்க டெக்ஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ணனா அதுக்கு பேர் என்னன்னா டெக்ஸ்ட்டை நான் ஃபார்மட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். find and replace option is available in which menu? So எந்த மெனுல வந்து find and replace இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. So editல இருக்கும். next which button selects all instance of the search text in the document? So எல்லாத்தையும் வந்து நான் வந்து எந்த பட்டனால செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா 7th क्वेश्चனுக்கு ஆன்சர் find. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 8th क्वेश्चन, what is the shortcut key? shortcut key கேட்டிருக்காங்க. என்னத்துக்குன்னா start of the documentக்கு நான் போகணும்னா home இல்லனா சாரிப்பா control plus home நான் எழுத்துனா என்ன பண்ணலாம், நான் start of the documentக்கு என்னால போக முடியும். next 9th question பாருங்க, what is the shortcut key? இதுலயுமே shortcut key தான் கேட்டிருக்காங்க. replacing a text, நான் டெக்ஸ்ட்டை replace பண்ணணும் அப்படின்னா control plus F5. ஓகேவா? next 10th question பாருங்க, shortcut key undo-க்கு control plus Z. ஓகேங்களா? ஸோ இதோட நான் எவாலுவேஷன் பார்ட்டில் பார்ட் 1 நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 2 வரும். பார்ட் 2ல வெரி ஷார்ட் ஆன்சர் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு டு யூ இன்சர்ட் பிக்சர் இன் டு யுவர் டாக்குமெண்ட்? நம்ம டாக்குமெண்ட்ல எப்படி நம்ம பிக்சரை இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேஜ் நம்பர் எதில் இருக்கும்னா 94ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ 94 நம்ம எடுத்துப்போம். ஸோ பேஜ் நம்பர் 94 நான் எடுத்துகிறேன் பாருங்க. ஸோ 94ல பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் இன்சர்ட்டிங் பிக்சருங்கிற டாப்பிக்கு கீழே பாயிண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க பாரு, பிளேஸ் த இன்சர்ஷன் பாயிண்ட் வேர் யூ வாண்ட் டு இமேஜ் டு அப்பியர்னு. ஸோ அதில் நீங்கள் வெரி ஷார்ட் ஆன்சர் 1ன்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட் எங்கே முடியுதோ அங்கே வெரி ஷார்ட் ஆன்சர் 1ஓட ஆன்சர் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அதாவது இன்சர்ட்டிங் ஸ்பெஷல் கேரக்டருக்கு மேலே இருக்கிற பாயிண்டோட உங்களுக்கு வெரி ஷார்ட் ஆன்சர் 1ஓட ஆன்சர் என்ன ஆயிடுது, முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர் 2 பார்க்கலாம் வாங்க. வெரி ஷார்ட் ஆன்சர் 2 என்ன क्वेश्चनனா, வாட் ஆர் தி டிஃபரண்ட் பேக்கேஜஸ் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்? ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ல என்னென்ன பேக்கேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேஜ் நம்பர் நீங்க 68 எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் 68 போறேன். பேஜ் நம்பர் 68 வந்தாச்சா? ஸோ இதுலேயுமே உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சி, ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் அப்படின்னு எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? அந்த 6 பாயிண்ட்டுமே எழுதுனீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் 2ஓட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர் 3 வருவோம். வெரி ஷார்ட் ஆன்சர் 3 எங்கே இருக்குது? ஓகே, வாட் இஸ் ஆட்டோ டெக்ஸ்ட் இன் ரைட்டர்? ஸோ ரைட்டரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க 95ன்னு. ஸோ மார்க் பண்ணிட்டு பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கிட்டிங்கன்னா பிலோவில் பாட்டமில் உங்களுக்கு என்ன இருக்கும்னா லெஃப்ட் சைடில் இன்சர்ட்டிங் ஆட்டோ டெக்ஸ்ட்ன்னு இருக்கும்ப்பா. அதில் ஃபர்ஸ்ட் 3 லைனை குறிச்சிக்கோங்க. குறிச்சதுக்கு அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 9 பாயிண்ட் இருக்கும். அந்த 9 பாயிண்ட்டுக்கு மேலே டு அசைன் ஆட்டோ டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து மார்க் பண்ணி 6th பாயிண்டோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெரி ஷார்ட் ஆன்சர் 3க்கு நீ 2 எழுத போகிற. ஒன்று அதோட டெஃபினேஷன் எழுதிட்டு அதோட ஸ்டெப்ஸ் எழுத போகிற. ஓகேவா? ஸோ இதோட வெரி ஷார்ட் ஆன்சர் 3க்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் மார்க் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வெரி ஷார்ட் ஆன்சர் 4 பார்ப்போம் வாங்க. How do you merge cell? செல்லை எப்படி merge பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேஜ் நம்பர் உங்களுக்கு 92ல் இருக்கும். ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 92 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 92 எடுத்துட்டேன்னா merging and splitting cellsனு உனக்கு ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற 2 பாயிண்ட்டுமே நீ எழுதிக்க. வெரி ஷார்ட் ஆன்சர் 4க்கு ஈஸியான கொஷின் 2 பாயிண்ட்டுமே நீ எழுதிக்கிட்டேன்னா ஷார்ட் ஆன்சர் 4 என்ன ஆயிடுச்சு, நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் 5 பார்ப்போம். ஷார்ட் ஆன்சர் 5ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் 5ல ஸ்டேட் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? டிஃபரன்சஸ் பிட்வீன் வந்து நம்ம புக்கில் பார்க்குற வரைக்கும் சின்னதாக இருக்குது உங்களுக்கு வந்து, அதனால நான் என்ன பண்ணுறேன் நோட்டில் கொடுக்குறேன் ஆன்சர், நீ நோட் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ நோட் பேட் எடுத்துக்கிட்டேன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் 5ஓட ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாரு. ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு கொடுத்துருக்கேன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பாஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் போடும்போது ஒரு பாக்ஸ் போட்டு லெஃப்ட் சைடில் ப்ரொப்ரைட்டரியும் ரைட் சைடில் ஓப்பன் சோர்ஸும் போட்டு நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைனுக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஒரு லைன் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? இதை வந்து மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓப்பன் சோர்ஸ்லையும் ப்ரொப்ரைட்டரிலையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட வெரி ஷார்ட் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியாச்சு, பார்ட் 2வை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 3 போகலாம். பார்ட் 3ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மூவிங் அண்ட் காப்பியிங் டெக்ஸ்ட். ஸோ மூவிங் பண்ணுறதும் டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுறதும் காப்பி பண்ணுறதுக்கும் உள்ள ஸ்டெப்ஸை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேஜ் நம்பர் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா 75 எடுத்துக்கோங்க. நம்ம 75க்கு போகலாம். 75னு கொஷின் பக்கத்தில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா தேடும்போது லெசன் பெருசாக இருக்கிறதுனால தேடும்போது உங்களுக்கு என்னவா இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கோ. எடுத்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூவிங் அண்ட் காப்பிங் டெக்ஸ்ட்னு இருக்கா, அதுக்கு கீழே மூவிங் டெக்ஸ்ட்னு இருக்கா. ஸோ எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். 3 மார்க் இல்லையா? ஸோ எல்லா பாயிண்ட்டுமே நீ கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் காப்பியிங் டெக்ஸ்ட்னு இருக்கா. ஸோ இதுவுமே என்னது, ஷார்ட் ஆன்சர் 1. உனக்கு இங்கே பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. நீ இன்னுமே டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எழுதியிருக்காங்க பார்த்தியா. ஸோ இந்த மாதிரி நீ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எழுதும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அப்படி எழுதும்போது ப்ரெசன்டேஷன் என்னவா இருக்கும்னா நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஷார்ட் ஆன்சர் 1 நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் 2 பார்க்கலாம். ஷார்ட் ஆன்சர் 2 எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் கொஷின் என்னன்னு பார்த்துப்போம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓரியன்டேஷன். ஸோ என்னென்ன ஓரியன்டேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. போர்ட்ரைட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொஷின். ஸோ பேஜ் நம்பர் 84ல் வரும் ஆன்சர். ஓகேவா? 84னு மார்க் பண்ணிக்க. ஸோ 84னு மார்க் பண்ணிட்டு நான் 84 பேஜுக்கு போகிறேன். ஓகே? ஸோ 84 வந்தாச்சு. 84 பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த டயலாக் பாக்ஸுக்கு 83 அது. ஸோ 84 பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்துக்கோங்க ஓரியன்டேஷன் ஒரு சைடு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரைட்னு இருக்குல்ல. ஸோ அந்த 2 பேராகிராஃப்மே நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஷார்ட் ஆன்சருக்கு ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும், லேண்ட்ஸ்கேப்பு போர்ட்ரைட்னு. ஸோ இந்த டயக்ராம்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீ ஒமிட் பண்ணிக்கலாம், தேவையில்லை. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் 3 பார்ப்போம் வாங்க. ஷார்ட் ஆன்சர் 3 என்னன்னா, ஹவு டு யூ இன்சர்ட் ரோஸ் அண்ட் காலம். நீ ரோஸையும் காலம்ஸையும் எப்படி நீ இன்சர்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் இதுக்கு 92ன்னு மார்க் பண்ணிக்க. 92ன்னு மார்க் பண்ணிட்டு 92 பேஜை எடுத்துக்கப்பா. 92 எடுத்துக்கிட்டேன்னா இன்சர்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டாபிக், அதாவது லெஃப்ட் சைடில் 2 டயலாக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்டு ரைட் சைடில் கிளிக் ஓகே டு க்ளோஸ் த டயலாக் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும், ஒரு டயலாக் பாக்ஸுக்கு மேலே. ஸோ அந்த 3 பாயிண்ட்டுமே நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஷார்ட் ஆன்சர் 3க்கு நீ கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் 4 பார்க்கலாம். ஷார்ட் ஆன்சர் 4 கொஸ்டின் என்னன்னா, டிஃப்ரெண்ட் வேஸ் டு சேவ் அ டாக்குமெண்ட். நான் டாக்குமெண்ட்டை டிஃப்ரெண்ட் வேஸில் நான் எப்படி சேவ் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கு நீ நோட்டில் எடுத்துக்க. ஸோ நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் வேஸ் டு சேவ் அ டாக்குமெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், கொஷின் இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் சேவ் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து புக்கில் பார்க்குறப்ப தனித்தனியான பேஜஸில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், உனக்கு நோட்டில் கொடுத்துட்டேன். அந்த நோட்டில் காட்டுறேன் பாரு. ஸோ இது இருக்கு பாரு, நான் டிஃப்ரெண்ட் வேஸ் டு சேவ் அ டாக்குமெண்ட்டுன்னு இருக்கா. ஸோ அந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு என்ன முடிஞ்சிடும், ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே,
இதில் என்ன இருக்குன்னா டாப் ஓப்பன்னு வரும் அதில். நான் வந்து லெஃப்ட் கார்னரை ஓப்பன் பண்ணியும் சேவ் பண்ணலாம், Ctrl+S பண்ணியும் சேவ் பண்ணலாம், இல்லை F12 நான் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், ஒரு டாக்குமெண்ட்டை என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 5th கொஸ்டின், ரைட் த ஸ்டெப்ஸ் டு சேஞ்ச் தி லைன் ஸ்பேசிங் ஆஃப் த டெக்ஸ்ட். ஸோ லைன் ஸ்பேசிங்கை நான் எப்படி நான் சேஞ்ச் பண்ணலாம், எனக்கு கம்மியாக வேணும் எனக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பேசிங்கை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிறப்ப பேஜ் நம்பர் 81பா. ஓகேவா? பேஜ் நம்பர் 81 எடுத்துக்கோங்க எல்லாரும். ஸோ 81 எடுத்துக்கிட்டிங்கன்னா 83 ஓகே 81 எடுத்துக்கிட்டிங்கன்னா லைன் ஸ்பேசிங்னு ஆரம்பிக்குதா, அதில் ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு ஒரு டயலாக் பாக்ஸுக்கு மேலே. அந்த 4 பாயிண்ட்டுமே நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சு, ஷார்ட் ஆன்சரும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீட்டெயில் பார்ப்போம் வாங்க. டீட்டெயில். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு சேஞ்ச் மார்ஜின்ஸ் இன் ரைட்டர்? ஸோ மார்ஜினை சேஞ்ச் பண்ணுற சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் என்னன்னா 84ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டேன்னா சேஞ்சிங் ஆர் செட்டிங் பேஜ் மார்ஜின்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது ஒரு டயலாக் பாக்ஸுக்கு கீழே ஆரம்பிக்கும். ஸோ இங்கேருந்து மார்க் பண்ணிக்க டீடைல் 1 இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். ஓகேவா? இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு சேஞ்சிங் பேஜ் மார்ஜின் யூசிங் ரூலர் இதையும் எழுதணும், யூசிங் பேஜ் டயலாக் பாக்ஸ் இதுவும் எழுதணும். எழுதினதுக்கப்புறம் ரைட் சைடில் கிளிக் ஓகே பட்டன் இருக்கு இல்லையா, டீடைல் 1 இங்கேயோட க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது பேஜ் நம்பர் 84ல் நீ லெஃப்ட் சைடில் உனக்கு நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாரு. லெஃப்ட் சைடில் சேஞ்சிங் செட்டிங் மார்ஜின் இருக்குல்ல, இதுலேருந்து ஆரம்பிச்சு உனக்கு ரைட் சைடில் கிளிக் ஓகே பட்டனோட என்ன ஆகிடும், உனக்கு இந்த கொஷின் டீடைல் 1 முடிஞ்சிடும் ஈஸியாக. நெக்ஸ்ட் டீடைல் 2 பார்ப்போம் வாங்க. ஸோ டீடைல் 2க்கு பேஜ் நம்பர் என்னன்னா ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ பேஜ் நம்பர் என்னன்னா 85 அண்டு 86ல் இருக்கும். ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 85 எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெடர் அண்ட் ஃபூட்டர்னு இருக்கு இல்லையா, ஒர்க்கிங் வித் ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ஸ்ன்னு. ஸோ இங்கே நீ ஆரம்பிச்சுக்கு டீடைல் 2ன்னு இங்கே மார்க் பண்ணிட்டேன்னா ஆரம்பத்துலேருந்து அப்படியே எழுதிட்டு வா. ரைட் சைடில் எழுதிட்டு வந்துட்டேன்னா 86ல் லெஃப்டில் இருக்கு பாரு, என்ன இருக்கு, இந்த இன்சர்ட் அப்பியர்ஸ் இன் ஆல் பேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து எழுது. ஓகே, அது வரைக்கும் கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆக்சுவலாக இது எப்படி வரும்னா டீடைல் 2 வந்து இந்த இங்கே எழுதுறல்ல இங்கேருந்து எழுதிட்டு இந்த ஆட்டோமேட்டிக்கலியோட க்ளோஸ் பண்ணிக்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுற, இங்கே வா, இன்சர்ட்டிங் பேஜ் நம்பர். எப்படி நான் பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படி நான் இன்சர்ட் பண்ணுவேன்னா அதுக்கு வந்து உனக்கு பேஜ் நம்பர் 86ல் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ 86ன்னு மார்க் பண்ணிக்க. 85 86 அதில் வந்து இன்சர்ட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் பேஜ் நம்பர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. அதோட நீ க்ளோஸ் பண்ணிடுனா டீடைல் 2 என்ன பண்ணிடும், உனக்கு ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீ ஃபினிஷ் பண்ணும்போது இந்த டயலாக் பாக்ஸை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த டயலாக் பாக்ஸ் என்னது, டீடைல் 2க்கு உனக்கு உண்டு. ஸோ எழுதிக்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டீடைல் 3. ஸோ டீடைல் 3 என்னன்னா ரைட் த ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் வேர்ட் வித் அனதர் வேர்ட் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ இதுக்கு பேஜ் நம்பர் என்னன்னா 88ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 88ன்னு மார்க் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. ஸோ என்னன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு பேஜில் முடிஞ்சிடும். பாருங்கள், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஸ்பெல் செக்னு இருக்கா, அதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் ரீப்ளேஸ் அ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஆரம்பித்து இங்கே டயலாக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டயலாக் பாக்ஸோட முடிச்சுட்டேன்னா உனக்கு டீடைல் 3 என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டீடைல் 4 பார்ப்போம் வாங்க. டீடைல் 4 வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்டான கொஷின். என்ன கொஷின்னா ஃபார்மேட்டிங் பற்றி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பேஜ் ஃபார்மேட்டிங் இன் ரைட்டர். ஸோ பேஜ் ஃபார்மேட்டிங் பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேஜ் நம்பர் என்னென்னா
80 இப்போ பேஜ் நம்பர் நான் சொல்கிறேன் இது டீடைல் 4 இங்கே ஆரம்பிக்குதா டீடைல் 4 வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால நான் வந்து எழுதலப்பா ஓகேவா என்னென்னா டீடைல் 4 வந்து உனக்கு தனித்தனியாக இருக்கும் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாரு பேஜ் ஃபார்மேட்டிங்னு பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு 83ன்னு மார்க் பண்ணிக்க ஓகேவா 83 ஒன்று அதில் இங்கே ஆரம்பிக்குது பாரு ரைட் சைடில் பேஜ் ஃபார்மேட்டிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க்குன்னு இங்கேருந்து ஆரம்பித்து சேஞ்சிங் பேஜ் மார்ஜின்ஸ்ன்னு இருக்கா ஸோ அங்கே எழுதணும் அதுவும் எழுதணும் இங்கே பேஜ் நம்பர் 84 வந்துடும் 84ல் யுவர் டாக்குமெண்ட் அது வரைக்கும் எழுதிட்டா போதும் நெக்ஸ்ட் பாரு இந்த ஃபுல்லாக எழுத வேணாம் ஓகேவா இந்த டயலாக் பாக்ஸும் போட வேணாம் நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் பேஜ் மார்ஜின்ஸ்ன்னு வந்துரு யூசிங் ரூலர் அப்படின்னு எழுதிட்டு அதில் 2 பாயிண்ட் மட்டும் எழுது போதும் நெக்ஸ்ட்டு யூசிங் பேஸ்டல் டயலாக் பாக்ஸ்ன்னு எழுது இதுலேருந்து ஆரம்பித்து இந்த ஆஷோன் ஃபிகர்லாம் எழுத வேணா கிளிக் ஓகே பட்டன் அதோட முடிஞ்சிரு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன் உனக்கு என்ன எழுதணும்னா ஃபுல்லாக எழுதணும் ஓகேவா ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்பு போர்ட்ரைட்டு அப்படின்னு நீ ஃபுல்லாக எழுதுற மாதிரி இருக்கும் இந்த எழுதியிருக்காங்களே இந்த டயக்ராம் வேணாம் லேண்ட்ஸ்கேப்புக்கும் போர்ட்ரைட்டுக்கும் உள்ள டயக்ராம் வேணாம் நெக்ஸ்ட்டு டு சேஞ்ச் த ஓரியன்டேஷன் டாபிக் போட்டுக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்க நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்டில் இந்த குரூப்னு இருக்கு இல்லையா ஸோ அதோட முடிச்சிரு நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 85 வரைக்கும் வந்துட்டுருக்கோம் 82ல் ஆரம்பிச்சோமா ஸோ நெக்ஸ்ட்டு பாரு பேஜ் கலர் அண்டு பார்டர்ஸ்ன்னு என்ன பண்ணிக்க டாபிக் போட்டுக்க டாபிக் போட்டுட்டு இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா சேஞ்சிங் பேஜ் கலர் ஸோ பேஜ் பேக்ரவுண்ட் வரைக்குமே நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா எழுதிட்டு இந்த டயலாக் பாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த டயலாக் பாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் எங்கே முடிக்கிறேன்னா பி செலக்டட்னு இருக்கு இல்லையா ஸோ இங்கேயோட முடிச்சுக்க ஓகேவா நான் எகைன் சொல்கிறேன் பாருங்கள் பேஜ் நம்பர் 83ல் ஆரம்பிக்குது 83ல் ஆரம்பிக்குது 84லேயே நம்ம குறிச்சிருக்கோம் 85லேயுமே குறிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இங்கே மார்க் பண்ணிக்கோங்க 83 84 85 இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ப்பா படிக்கும்போது படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதோட நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 6th லெசனோட எவாலுவேஷன் பார்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்